ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். தம்பிக்கு இன்னைக்கு கிளாஸ் கொடுக்க போறோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டேர்னிங். இவ்வளோ நாள் வரைக்கும் கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ரைட்டாவே அப்படியே டிரைவ் பண்ற மாதிரி. அதுல வந்து குறுக்க குறுக்க ஆளுங்க வர்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து திரும்புற இடத்துல எப்படி என்ன பண்ணணும்? வேகமா வந்தோம்னா ஒரு இண்டிகேட்டரை போடணும். அப்படி திரும்பணும். அந்த திரும்புற இடத்துல கீழே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய வேலைகள் இன்னைக்கு தம்பி பண்ண போறாங்க. வெறுமனே கியரை மட்டும் போட்டு ஹாயா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இன்னைக்கு வேலைகள்லாம் நிறைய நடக்க போகுது. அதான் இன்னைக்கு பார்ப்போம். வாங்க. 2, 1. ஹாய் தருண். ஹாய் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு கிளாஸ் வந்து டேர்னிங் கிளாஸ் எடுக்க போறோம். அதனால நிறைய வேலைகள் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். சரியா? கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கலாமா? ரைட். சீட் பெல்ட் போட்டுக்கலாமா? போட்டாச்சு. சூப்பர், வெரி குட். நீங்க ரெடி ஆயாச்சு. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் வந்துடணும். சரியா? அதாவது இன்ட்ரெஸ்ட். கான்ஃபிடன்ட் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துடணும். சரியா? ஓகே, டன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கியர் போட்டுக்கலாம். ஹேண்ட் பிரேக். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம திரும்ப போறோம். அது அந்த ஏரியா எந்த ஏரியா? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட் தான். அப்ப இண்டிகேட்டர் எப்படி போடணும்? லெஃப்ட் சைடு மேல தட்டி விடணும். ரைட். ஆஃப் கிளட்ச்ல அப்படியே ஏன்னா இங்க இருந்து கொஞ்ச தூரத்திலே நம்ம டர்னிங் வந்துருது. சோ அதனால இப்ப நம்ம ஆக்சல் கொடுத்தாலும் டக்குன்னு அங்க போய் பிரேக் அடிக்கணும். இப்ப கொஞ்சம் கிளட்ச்ல இருந்து கால் எடுத்துக்கோ. அப்படியே பிடிச்சு வச்சுக்கோ. ரைட்ல திருப்பு கொஞ்சம். ஸ்டடி. கால் பிரேக்ல இருந்து போடணும். இப்ப லெஃப்ட் மிரர் பாத்துக்கோ. இப்ப பாத்தேன்னா நம்ம இந்த இடத்துல டர்ன் பண்ண போறோமா, ஐயா வந்து உள்ள என்ட்ராரு தப்பா, அவர் ஏறி தானே வரணும். சோ இப்ப நம்ம நான் ஐடியா பண்ணது என்னன்னா, அந்த மரத்துல இருந்து இந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி திருப்பணும். ரெண்டு ஈவனா வர மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், லெஃப்ட் திருப்பணும். ஆனா இப்ப டூ வீலர் இருக்கிறதுனால டூ வீலரை வந்து கனெக்ட் பண்ணி தான் இப்ப நம்ம போறோம். சரியா? நான் கொஞ்சம் மூவ் பண்ணு. நான் கொஞ்சம் போகல, நான் ஐடியா சொல்றேன். அப்படியே பிடிச்சுக்கோ. ஸ்டாப் பண்ணிக்க. இப்ப இந்த இடத்த பாத்தேன்னா உனக்கு அங்க இருந்து பாக்கும்போது திரும்புறதுக்கு ஏரியா இருக்கா? இல்ல கொஞ்சம் முன்னாடி போகணும் இல்லையா? கொஞ்சம் முன்னாடி போகட்டும். இப்ப ஸ்டாப் பண்ணிக்கோ. இப்ப போட்டு திரும்பலாமா? இப்ப என்னன்னா மிரரும் அந்த வண்டியோட எண்டிங் பாயிண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அழகா வண்டி உள்ள போகும். அப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போய்க்கலாம். ஏன்னா இங்கே திருப்பினா இந்த வண்டி இப்படி கிராஸா உள்ள போய் இந்த டோர் கிட்ட தட்டும். சரியா? எப்பவுமே நம்ம வந்து ரைட் வந்து ஈஸியா ஏறிடலாம். ஏன்னா ஏறி போய் திருப்புறதுனால அங்க எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சோ லெஃப்ட்ன்றப்போ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஏதாவது இல்ல மரம் ஏதாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். நம்ம திரும்புற ரோட மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருப்போம். இந்த இடைஞ்சல்லாம் இந்த டோர் கிட்ட வந்து இடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். அது அப்ப கொஞ்சம் முன்னாடி போய்க்க. இப்ப திரும்பலாமா? அப்படியே சுத்திக்க. சுத்துப்பா. போதும். இப்ப போட்டோம், வண்டி உள்ள போட்டோம். அப்படியே வரட்டும், லெஃப்ட் வரட்டும். சுத்திக்க நல்லா சுத்து. இப்ப ரிட்டர்ன் ரைட் சுத்து. மெதுவா 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 வண்டி மெதுவா போனா போதும். இப்ப ஸ்டாப் பண்ணிக்க. இப்ப பாத்தேன்னா வண்டி அழகா உள்ள வந்து ஸ்ட்ரைட்டா நிக்குதா இல்லையா? மிரரை பாரு. ஸ்ட்ரைட்டா நிக்குதா? அந்த ரைட் சைடு மிரரை பாரு. ஸ்ட்ரைட்டா நிக்குதா? தெரியுது. இந்த லெஃப்ட் சைடு மிரர்ல நம்ம உள்ள என்டர் ஆன ரோடு தெரியுதா? தெரியல. ஏன்னா இந்த ரோடோட ஜாயிண்ட் தான் தெரியும். அதாவது பின்னாடி நம்ம வண்டிக்கு பின்னாடி உள்ள ஏரியாஸ் தான் இதுல தெரியும். சரியா? காரோட பேக் சைடும் அந்த ரோடு மட்டும் தான் தெரியும். அந்த நம்ம இந்த ஈவனா இருக்கிற ரோட்டோட ஆப்போசிட் டைரக்ஷன் ரோடு தான் இதுல தெரியும். சரியா? அப்போ டேர்னிங் வந்து இதுதான். எல்லாருமே ரைட்ட வந்து ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அதுவுமே என்ன பண்றாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. டேர்னிங்ல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. லெஃப்ட் வந்து கார்னர்ல நம்ம திரும்புற இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட்ல சுத்திக்கணும். அந்த தள்ளி போறது எப்படின்னா இந்த மிரரை கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மிரரும் அங்க உள்ள ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரெண்டு ஈவனா இருக்கும்போது திருப்பிக்கிறணும். ஏன்னா மேடம் இதெல்லாம் வந்து நான் கால்குலேட் பண்ண முடியுமா? அப்ப நான் நின்று என்ன போக சொல்றீங்களா அப்படின்னா, ஸ்டார்டிங் லேர்னர்ன்றதுனால சின்ன சின்ன ஐடியாஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே இது நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவ்வளவுதான், அது நின்றுட்டு போகுது, அது பாட்டுக்கு நம்ம பாட்டு ஓட்டுவோம். சோ அந்த மாதிரி வந்துரும். நம்ம கண் என்ன சொல்லுதோ கை அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல அது பாட்டுக்கு
வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே சோ இப்போதைக்கு வரைக்கும் திரும்புற இடத்துல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கார்ல வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு எப்படி நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொண்டு வருவோம், ஓகே உங்களோட விஷுவல் கண்ட்ரோல் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே சரியா? மேடம். ரைட். அப்படி எடுக்கலாமா? ஓகே தரோன், எப்பவுமே நீ வண்டி நிப்பாட்டி எடுக்கும் போது வண்டியை ஆஃப் பண்ண கூடாது. ஓகே மேடம். அதுதான் மெயின். ஓகே இப்படியே கிளாஸ் போய்கிட்டே இருந்தா நம்ம வந்து டிராபிக்ல எல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஓகே மேடம். ஓகே லைட்டா கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. நீ கார் ஆஃப் ஆகாது. சரி, வெரி குட், போலாம். சூப்பர். சும்மா ரைட் ஏறிப்போம். ரைட் ரைட். ஹாரன் கொண்டு கொடுத்துக்கோ. போட்டு ஃபுல்லா கிளச் விட்டுக்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்க. அப்ப கியரை மாத்திக்கலாம். கியர் மாத்தும் போது ஸ்டேரிங் ஒரு பக்கம் தள்ளக்கூடாது. அதாவது நம்ம சாமி கும்பிடும்போது சூடமும் காட்டுவோம், மணியும் அடிப்போம் பாத்தியா, அந்த மெத்தட்ல தான் ஒரு கையில ஸ்டேரிங் பிடிப்போம், ஒரு கையில கியரை போடுவோம். அந்த கியர் போடும்போது இது இங்கிட்டு இழுக்க கூடாது, கியர் மேலேயும் கவனம் இருக்கணும். இந்த லெஃப்ட் போலாமா? இப்ப இங்கேயே இண்டிகேட்டர் போட்டுக்கணும். அப்பதான் பின்னாடி வரவருக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். நான் டர்ன் பண்ண போறேன் லெஃப்ட் சைட்ல. சோ டர்னிங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபுல் கிளச், இப்ப லைட்டா அப்படியே பிரேக். வண்டி ஸ்லோ ஆயிடுச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் கியர். ஏன்னா வண்டி ஸ்லோ தான் போகுது, செகண்ட் கியர்ல தான் போகுது, அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் முன்னாடி போட்டு. இங்க செங்கல் இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி போய் ஹாரன் கொடுக்கணும் கண்டிப்பா. இப்ப அப்படியே லெஃப்ட்ல திரும்ப, இந்த வளைவு வருது இல்லையா, அப்படியே திருப்பலாமா? லெஃப்ட் மிரரும் பார்த்து அப்படியே திருப்பணும். சுத்திக்க. வரலாம் வரலாம் வரலாம், நல்லா வரட்டும். இந்த கார்னர், இந்த இடம் வந்து உனக்கு இந்த ஈவனா லெஃப்ட் சைடு எண்டிங்ல வந்துடணும். கண்டுபிடிக்க முடியுதா? ரைட், போட்டோம். இப்ப லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோ. மறுபடியும் ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ண போறோம். லெஃப்ட் வேணாம், கொஞ்சம் லாங்கா போயிட்டு வருவோம். இப்ப ரெண்டு பக்கமும் பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடி போய் வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கணும், உனக்கு ரோடு தெரியற மாதிரி. இப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ரோடு ஃப்ரீயா இருக்கான்னு பாத்துக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி கட் ரோட்ல ரோட கிராஸ் பண்ணும் போது நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்கணும். சரியா? மறுபடியும் வண்டி என்ன பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. அங்க ஒரு ஆட்டோ வராரு, ஆஃப் கிளச்ல ரெடியா இருக்கணும்ப்பா. ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் ஆஃப் கிளச் வந்தா நாங்க டைமிங் ரொம்ப ஆகும். இப்ப பிரேக்ல இருந்து கால் எடுத்துக்கோ, ஆக்சிலேட்டர் கூட லைட்டா ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுத்துக்கோ. அப்படியே பேலன்ஸ் பண்ணி மெதுவா கிளச்ல இருந்து காலடு. ஆஃப் கிளச் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுத்துக்கலாம் போகாத வண்டிக்கு, ஆனா ஓங்கி மிதிக்க கூடாது. கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் ரைட், இன்னும் ரைட்டு ரைட்டு, ஸ்டடி. இந்த ஆட்டோல இருந்து விலகுறத, அந்த மூவ்மெண்ட், இந்த பார்ட்ஸ வந்து கவனிக்கணும். அந்த இது விலகுதா, பாடி விலகுதான்றத பாக்கணும். ஹாரன் கொடுத்துக்கோ. ரெண்டு பக்கம் பாத்துக்கணும். பள்ளம் வருதா, ஆக்சிலேட்டர் விட்டுலாம்ல. கொஞ்சம் ரைட், ஸ்டடி. செகண்ட் கியர் மாத்திக்கப்பா. நான் சொல்லவே தேவையில்லை, நீ ஏன் பண்ணிருவ. சரியா? எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்பீடு மெயின்டைன் ஆகுது, கார் நல்லா போகுதுன்னா அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இதுலயே ஸ்ட்ரைட் போகுமா, லெஃப்ட் போகுமா? இப்ப இந்த இடத்துல வண்டியை முதல் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சரியா? இப்ப ஆக்சிலேட்டர் இருந்து காலடி போலாமா? அப்போ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டியா? சரி, ஒரு ஹார்ன் கொடுத்துக்கோ. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போகணும். அதாவது இங்க குப்பை எல்லாம் இருக்கா, இந்த மிரருக்கு ஈவனா வரணும் அந்த குப்பை. அப்ப குப்பை மேல ஏறாது. நம்ம லெஃப்ட் தானே சொல்லிட்டு குப்பை தானே சொல்லிட்டு குப்பை மேல ஏறக்கூடாது. சரியா? அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டோம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டோம். ஸ்டேரிங் திருப்போம். ஆக்சிலேட்டர் அப்படியே பிடிச்சு வச்சுக்கோ. அப்படியே போட்டோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி ஈவனா இருக்கா. இப்ப லெஃப்ட்ல சுத்திக்க. நீ சுத்த, அவர் போயிருவாரு. அப்படியே வர சுத்திக்க. நல்லா வரட்டும். இப்ப வெரி குட். அவ்வளவுதான். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. சோ அப்ப திரும்புற இடத்துல உனக்கு லெஃப்ட் சைடு வந்து டவுட் இல்ல. அடுத்த தடவை நான்
டேர்னிங் லெஃப்ட் பண்ணுன்னு சொல்றப்ப நீ ஏன் பண்ணணும்? ஓகே மேம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. உனக்கு அந்த இடத்துல எனக்கு இன்னமும் ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னா நான் உனக்கு சொல்லி தரேன். சரியா? ஓகே. போட்டோம். போலாம். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோ. மெதுவா. கியரை மாத்திக்க. இந்த போஸ்ட கவனிக்கணும். கொஞ்சம் இந்த அம்மாட்ட இருந்து விலகணும், ஹார்ன் கொடுக்கணும், பசங்க விளையாடிட்டு வராங்க. இப்போ அந்த லாஸ்ட் போய் நம்ம லெஃப்ட் டர்னிங் போறோம். இந்த போஸ்ட் கவனிச்சு வரணும் வண்டி. இப்ப அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப், ஃபர்ஸ்ட் ஃபுல் கிளட்ச், அப்படியே ஸ்டாப். கியர் போட்டுக்க, இண்டிகேட்டர் லெஃப்ட் பண்ணிக்க. போலாமா? அவ்வளவு அங்கன போய் திரும்புறதுக்கு நம்ம இங்கனே இண்டிகேட்டர் போடணும். அப்பதான் பின்னாடி வரவருக்கு நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தெரியும் அவருக்கு. அவரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இண்டிகேட்டர் போடுறப்ப சரியான இண்டிகேட்டர் போடணும். லெஃப்ட்னா லெஃப்ட் தான் போடணும். போட்டோம். கொஞ்சம் ரைட். ஹார்ன் கொடுத்துக்கோ. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன் அப்படியே திரும்புதா? போட்டோம். இந்த ஒயிட் லைனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த லைன்லாம் இல்ல. சரியா? அழகா என்ன பண்ணிக்கலாம், அந்த இறக்கம் வர அப்படியே திருப்பிக்கலாம். நான் கொஞ்சம் முன்னாடி ஏறட்டும், ஏறி திருப்பிக்கணும். போட்டோம். அப்படியே போட்டோம். திரும்புற இடத்துல அப்படியே வரட்டும். போக விட்டுட்டா காலை பிரேக்ல வச்சுக்கணும். வரட்டும், லெஃப்ட் வரட்டும், சுத்திக்க. அப்படியே வரட்டும், பிடிச்சி வச்சுக்கோ. அப்படியே வரட்டும். நல்லா வரட்டும். ரிட்டர்ன். ஓகே. அப்படியே ஸ்டாப். ஓகேவா? கார் நேரா நிக்குதா? நம்ம விண்ட்ஸ்கிரீன் ரோட்டுக்கு நேரா நிக்குதா? இவ்வளவுதான். திரும்ப டேர்னிங்கே வந்து இவ்வளவுதான். அந்த லெஃப்ட் வந்து ஈஸியா நம்ம பண்ணலாம். சரியா? ரைட். கொஞ்சம் தூரம் நகர்த்தி போய் நிப்பாட்டு வண்டிய. போட்டோம். பாத்துக்கணும். போலாம்ப்பா. போட்டோம். தைரியமா கூட ஆக்சிலேட்டர் கூட. போட்டோம். ஒரு ஹாரன் கொடுத்துப்போ. அவர் இங்கிட்ட ரைட் ஏறாரு, லெஃப்ட் ஏறாரு, அதெல்லாம் கவனிச்சு ஓட்டிக்கணும். கியரை மாத்திக்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்க. அப்படியே வரட்டும், லெஃப்ட் வா. மிரர் பாத்துக்க. பிரேக்ல வா. ஃபுல் கிளட்ச். ஸ்டாப். பாடி மிரரை பாருங்கன்னு சொல்றோமே, அதுல என்ன நீங்க பாக்குறீங்க? அந்த ரோடு அப்படியே கிராஸ் ஆச்சுன்னா நம்ம இல்லப்பா, இந்த மிரர்ல என்ன தெரியுது? ரோடும் அந்த வண்டி வர்றதும் தெரியுது. நம்ம வண்டி தெரியுதா? அப்ப ரோட்ல யாரு லெஃப்ட் சைட்ல வந்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் இந்த மிரர்ல பாக்குறது. நாங்க மிரரை பாருங்கன்னு சொன்னா ஓகே, கார்ல மிரர் இருக்கு அப்படின்னு பாக்க கூடாது. அந்த மிரருக்குள்ள என்ன தெரியுது அப்படின்றத நம்ம பாக்கணும். சரியா? ரைட். போலாம். இப்ப இந்த இடத்துல எப்படி ஒண்ணு டயர் அச்சிருக்கு இல்லையா? அப்படி இல்லாட்டி இந்த மரத்தோட பினிஷிங்ல போய் அப்படி திரும்பிக்கலாம். இந்த மிரரும் அந்த மரத்தோட பினிஷிங்லயும் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்பிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போக தேவையில்ல, கொஞ்சம் முன்னாடி போகணும்ல. இல்ல மேடம், அப்படி போயிட்டு அப்படி திரும்புறதானே மேடம்? இல்லப்பா, அப்படி இல்ல. நீ போ, நான் சொல்றேன். ஐயா வர ஹார்ன் அடிச்சுக்கிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணாம எடு. வெயிட் பண்ணு. போலாம். இந்த மரத்தோட ஸ்ட்ரெயிட். இப்ப அப்படியே லெஃப்ட். அப்படியே டயர் அச்சும் தெரியுதா? அப்படியே வந்துரு. இப்ப விண்ட்ஸ்கிரீன் ஸ்டடி ஆகவும் வீல ஸ்டடி பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வரலாம். இப்ப ஸ்டடி. ஸ்டாப். எப்ப வண்டியை நம்ம டர்ன் பண்ணாலும் பார்க் பண்ணும்போது அப்போ உனக்கு வந்து டர்னிங்ல வந்து கன்ஃபார்மா இப்படிதான் டர்ன் பண்ணணும்ன்றது வந்துருச்சு இல்லையா? எடுக்கலாமா வண்டிய? போலாம். கொஞ்சம் அந்த டூ வீலர் கிட்ட போய் கரெக்டா போய் நிறுத்து பாப்போம். அதாவது டூ வீலர் வந்து லெஃப்ட் சைடுக்கு ஈவனா இருக்கா, இல்ல லெஃப்ட் அந்த இந்த பேனட், அதாவது இந்த பேனட் ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு வந்து டூ வீலரை போய் டச் பண்ண போறோமா இல்லையான்றத நீயா அப்படியே எடுத்து நிப்பாட்டிக்கணும். சரியா?
சும்மா போ, டூ வீலர் கிட்ட போ. உனக்கு எப்படி ஐடியா பண்ணி வண்டிய இடிக்காம போய் நிப்பாட்டுறோன்றத நீ இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே இதெல்லாம் ஒரு டெஸ்ட் தான். ஓகே ம் ரைட் ரைட் ரைட். ஓகேவா? மிரரை பாரு, ஸ்ட்ரைட்டா இருக்கு மேடம். ஸ்ட்ரைட்டா இருக்கு. டூ Straight ஆ வீலரை வந்து ஒரு இன்ச் கேப்ல, இவ்வளவு கேப்ல வந்து வண்டி நிக்குதா? டூ வீலர் நிக்குதா? ஆமா மேடம். டூ வீலர் நிக்குதாப்பா? நம்ம உள்ள என்டர் ஆறப்ப ஒரு டூ வீலர் இருந்துச்சுல, ஆமா மேடம். அந்த டூ வீலர் இந்த மிரர்ல தெரியுதா? மிரர்ல தெரியும் அப்ப இன்னும் க்ளோஸா நிறுத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்து. நீ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த டூ வீலர் கிட்ட இருந்து உரசி வந்திருக்கன்றது தெரியும். அதாவது அதை டச் பண்ணவே இல்ல, நீ கரெக்டா வந்திருக்க. அது நீ கரெக்டா வந்திருக்கேன்னு பாக்கலாம். இப்ப ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு. இப்ப பாரு, இப்ப தெரியுது மேடம். எவ்வளவு அழகா வந்திருக்க. அந்த மிரர்ல பார்த்தா கண்டுபிடிக்கலாமா? சூப்பர். அதாவது நம்ம என்ன ஆப்ஜெக்ட போய் அத பார்த்து நம்ம வண்டி ஓட்டுறோமோ, இப்ப லெஃப்ட்னா லெஃப்ட கவனிக்கணும். நிறைய பேர் என்ன பண்றோம், டூ வீலர் ஓட்டுற மாதிரி அந்த ரைட்டை மட்டுமே கவனிச்சுட்டு ஓட்டுறோம். காருன்றது இவ்வளவு பெருசு இல்லையா, நமக்கு பேனட் இங்க வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த பேனட்டோட அளவையும் கவனிச்சு ஓட்டணும். நம்ம அங்க உட்கார்ந்துகிட்டு இந்த பக்கமே பாத்துட்டு இருப்போம், ரைட் சைடே பாத்துட்டு இருப்போம். நான் ஓட்டும் போது அப்படிதான் மேடம். நீயும் அப்படிதான் பண்ணுன, ரைட். அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல கவனம் வரணும். ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு வரப்ப ரைட் சைடுல எதுவுமே இல்ல. நான் அதனாலதான் உனக்கு சொன்னேன், இந்த டூ வீலரை கவனிச்சு நீ விலகி நிப்பாட்டியான்றத உனக்கு டெஸ்ட் கொடுத்தேன் இல்லையா. அப்போ உன் கவனம் பூரா எங்க இருந்துச்சு, அந்த டூ வீலர் மேல இருந்துச்சு. அதனால நீ ஓட்டிட்டு வந்த. அப்போ நம்ம எப்ப டிரைவ் பண்ணாலும் லெஃப்ட் சைடு திரும்ப போறோம், இல்ல லெஃப்ட் சைடுல ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அது மேல கவனம் வரணும். அதாவது டிரைவர் சீட்ல இருந்து கவனம் இங்க வரணும். அது அப்பதான் இந்த வண்டி என்ன செய்யாது, அதை போய் டேமேஜ் பண்ணாது. நீங்க எப்படி ரைட் சைடுல ஏறி வர்ற ஆளுங்க மேல அவ்வளவு கவனமா செலுத்துறீங்க, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் கவனம் செலுத்தணும். அத பார்க்காத வரைக்கும் லெஃப்ட் வந்து டேமேஜ் ஆகத்தான் செய்யும். நிறைய பேர் பேனட்டை பார்த்தோம்னா லெஃப்ட் சைடுல கிராக் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இந்த கண்ணாடி உடைச்சு வச்சிருப்பாங்க. அதுலதான் வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஆனா ரைட் சைடு நல்லா இருக்கும், ஏன்னா கவனம் பூரா ரைட் சைட்ல இருக்கிறதுனால. ஓகேவா? இனிமே லெஃப்டையும் நீ பார்த்து ஓட்டணும். சரி, இப்ப திரும்ப டர்னிங் ஏரியான்றனாலதானே இவ்வளவு விஷயங்கள் பாக்குற. இன்னும் ஒரு 2 ரவுண்டு டர்னிங் லெஃப்ட் பண்ணுவோம், அப்புறம் ரைட் எப்படி ஏறுறதுன்றத நம்ம பார்ப்போம். போலாமா? இப்ப இதுல இருந்து இப்படி ரைட் விலகு, ஏன்னா இப்படியே எடுத்தா இப்ப இடிக்குமா இடிக்காதா? ரைட்ல இன்னும் ரவுண்ட் பண்ணு. எடுக்கலாம், போலாம். இதெல்லாம் வந்து பிஞ்ச் பாயிண்ட், ஆஃப் கிளச் போதும். வெரி குட், சூப்பர், அழகா வண்டி வருது. இப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. சோ உன்னால அதை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சது இல்லையா? சூப்பர். போலாமா? சோ இங்க இருந்து போகும்போதே அங்க வந்து புகைமூட்டமா இருக்கு. இந்த வடிவேல் படத்துல ஏதோ இன்னும் ஒரே பனிமூட்டமா இருக்கு. மஞ்சள் கலர் கொடி காட்டிட்டு யாரும் வர்றாங்களா? கண்ணு நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது, ரைட்டு. போலாம் தருவோம். என்ன கியர்ல போட்டு எடுக்கிற? அது தேர்ட் கியர். அப்படி விழுகணும். ஆஃப் பண்ணாம எடுத்து பழகணும். டிராபிக்ல போகணுமா வேண்டாமா? அப்புறம் அப்பா இங்க கால் பண்ணிடுவாரு, என்ன என் பையன் என்ன நீங்க டிராபிக்ல கூட்டிட்டு போலையா, என்ன தப்பு பண்றான். கொஞ்சம் ரைட். ஏன் ரைட் சொன்னேன்? கல்லாரு ஹாரன் கொடுத்துக்கணும்ல அந்த இடத்துல. அந்த இடத்துல டர்னிங் வருதுன்னு நினைக்கிறேன், அந்த குப்பையா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லெஃப்ட் டர்ன். வெரி குட். இங்கேயே இண்டிகேட்டர் போட்டாச்சு. சூப்பர். இங்கேயே லெஃப்ட் பார்க்கணும், இண்டிகேட்டர் போட்டாலும் லெஃப்ட் பார்க்கணும். நம்ம ரொம்ப ஸ்பீடு போகாதனால என்ன பண்ணிக்கலாம், மெதுவாவே அப்படியே போய்க்கலாம். இதே ஸ்பீடு கொடுத்தா, இப்ப நீ ஏன் திருப்ப போற, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல. சுத்தியா கொடுக்க கூடாதுனாலும் கொடுக்கத்தானே வைக்கிறீங்க இன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளவு தூரம் வந்து திரும்புது. நீ ஏன் அவனை பார்த்த, சாரி அவரை ஏன் பார்க்கணும், அவரும் வந்து நம்ம பைக்ல பார்த்தானே வருவாரு. கொஞ்சம் நல்லா லெஃப்ட். ரைட்டு ரைட்டு ரைட்டு. ஸ்டாப் ஸ்டாப். நியூட்ரல்.
இவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? எடுக்கிறாங்க. இப்ப நம்ம லெஃப்ட் ஓரங்கடி தானே படிப்போம். திரும்ப ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இப்ப ரைட்ல ஒரு ரவுண்ட் சுத்திக்கணும். ரைட் ஹாஃப் கிளச்ல ரெடியா இருக்கணும். போலாமா? மிரர் பார்த்து அப்படியே எடுக்கலாமா? கொஞ்சம் விலகுனதுக்கு அப்புறம் அந்த செடியில இருந்து கொஞ்சம் விலகுனதுக்கு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப தூரம் ரோட விட்டு அப்ப டேர்ன் பண்றப்ப தப்பா பண்ணாத மாதிரி இந்த இடத்துல ரோட ஃபுல்லா போய் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டடி. வெரி குட். இப்ப இந்த இடத்துல லெஃப்ட் டர்ன் வரும். தம்பி நீ சரியா பண்ணணும். ஏத்தாப்புல வரவங்க நம்ம வெஹிக்கிள் பார்த்தா வருவாங்க. அப்புறம் ஏன் அவங்கள பார்த்து நம்ம பயப்படணும்? அவர் லெஃப்ட் சைடு தான் போறாரு. ரிவர்ஸ். இந்த லாரி பாரு, அந்த வீல் வந்து எவ்வளவு அழகா லெஃப்ட் சைடுல அந்த ரிவர்ஸ்ல அந்த டிரைவர் அழகா உள்ள ஓரமாவே கொண்டு போறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவரை பார்க்கும் போது நமக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டணும்ன்ற ஒரு ஐடியா வரும். ஸ்ட்ரைட்டா போகுமா? லாஸ்ட்ல ரோடு இருக்குமா? லெஃப்ட் சைடு நேரா போட்டா ஹார்ன் அடிச்சு நேரா போ. ரெண்டு பக்கம் பார்த்து போகணும். யாரும் வரல? யாரும் வரலையா? போலாம். போட்ட ஆக்சிலேட்டர் கொடு. அவ்வளவு பெரிய வண்டியவே ஆஃப் பண்ணிட்டாரு அவரு. அங்க வண்டி வரையில இங்கேயே திருப்பணும். அந்த அளவுக்கு பயம். அங்க கல்லு இருந்தா கல்ல ஏத்திடுறதா? அங்க ஒரு குப்பை கடை, குப்பை மேல ஏத்தியாச்சு. அங்க ஒரு வண்டினா அவர் வந்துட்டு போறாரு. அவருக்கும் ஸ்டேரிங் இருக்குல்ல. இந்த வெஹிக்கிள் வருதுன்னு சொல்லி திருப்புவார்ல. ஏன் அந்த வண்டியை பார்த்தோன்னா டக்குன்னு ஸ்டேரிங் திரும்புது? லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் லெஃப்ட். லாரி இங்கதான் வராரு. பிரேக்க பிடிச்சுக்கோ. இப்ப அப்படியே லெஃப்ட் வரணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இந்த போஸ்ட தாண்டி. சூப்பர். இப்ப அப்படியே லெஃப்ட் வந்துடட்டும். வரட்டும். சுத்துப்பா. சுத்துனாதான் உள்ள என்டர் ஆகும். உன்னோட பாதையை மட்டும் பார்த்து நீ ஸ்டடி பண்ணிக்க. அவர் ஆட்டோ அவர் வாட்டுக்கு போயிட்டாருல. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த வண்டி வீட்டுக்குள்ள ஓடி போயிரும். போட்டேன் ஆக்சிலேட்டர் கூட. இப்ப லாஸ்ட்ல போய் லெஃப்ட் டர்ன் பண்ணணும் நம்ம. போட்டோம். இந்த குழந்தைங்க எல்லாம் வர்றாங்க. அந்த அம்மா எப்படி வர்றாங்க? பிரேக்ல வா. ஏன் ஆக்சிடென்ட் கொடுக்கலாமா? இடம் இல்லைல்ல. நான் அதனாலதான் ஒவ்வொன்னா சொன்னேன். அந்த அம்மா வர்றாங்க, குழந்தைங்க வர்றாங்கன்னு. அப்ப டூ வீலர் வரும்போது என்ன பண்ணிடணும்? வந்துடணும். ஏன் வரல? ஆர்வ கோளாறு. இப்ப என்ன பண்ணணும்? லெஃப்ட் டர்ன் பண்ணணும். ஹாரன் கூட தம்பிக்கு பாத்துக்கிட்டே போறாரு. பிரேக்ல வந்துடணும். திரும்புறதுல பிரேக்ல இருக்கணும் காலு. இப்ப இந்த டூ வீலரை தாண்டி அப்படி லெஃப்ட். வரட்டும். சுத்திக்க. சுத்திக்க. அப்படியே வரட்டும். மிரர் ரைட்டும் பாத்துக்கணும், லெஃப்டும் பாத்துக்கணும். அப்படியே ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடணும். வெரி குட். ஹாரன் கொடுத்துக்கணும் நம்ம. மிரர் பார்த்து கொஞ்சம் ரைட்டு. ஸ்டடி. அந்த அம்மா போயிட்டாங்க. ஸ்டேரிங்கே நீங்க தொடக்கூடாதுன்னு நினைச்சேன். டைட்டாவும் பிடிக்க கூடாது தம்பி ஸ்டேரிங்க. சரியா? உனக்கு பயத்தை ஸ்டேரிங்ல காட்டக்கூடாது. போட்டோம். ஸ்ட்ரைட்டா போட்டோம். கியர் மாத்திக்க. ஒரு தடவை மட்டும் டர்ன் பண்ணிட்டு அடுத்த டர்னிங் ரைட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அந்த லாஸ்ட் போய் லெஃப்ட் டர்ன் பண்ணுவோம். இந்த டூ வீலர் போகுது இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர் தாண்டனோடனே அங்க போய் பண்ணுவோம். லெஃப்ட்ல பாரு, கரெக்டா போறியான்னு பாத்துக்க மிரர்ல. அந்த கோடு தெரியுதா? அந்த ஒயிட் கலர் கோடு தெரியுதா? நம்ம கார் தெரியுதா? கோட்டை தாண்டி மண்ணா தெரியுதா? இப்ப இண்டிகேட்டர் இங்கேயே போட்டுக்கோ. ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். ஃபுல் கிளச், லைட்டா அப்படியே பிரேக்கு. இன்னும் பிரேக்கு. ஃபர்ஸ்ட் கியர் மாத்திக்க. பிரேக்ல இருந்து காலடு, கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடு. அழகா நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க லைனு. இப்ப அந்த லைனை நோட் பண்ணிக்கிட்டே அப்படியே திருப்பணும். திருப்புப்பா. பிரேக்ல வா திருப்பு. வரட்டும். அழகா வந்துச்சு.
இந்த லைன் போடாத இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்னா நான் சொன்ன இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மிரரையும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே. மெனக்கெட்டு உட்காந்து வெயிலும் மழையும் பார்க்காம என்ன பண்றாங்க, அவரு ஹாரன் கொடுத்தோன்னே ஒதுக்க கூடாது, அவருக்கு இடம் இருக்கும் சரியா. இங்கிட்டு லெஃப்ட் பார்க்காமல ஒதுங்குறோம், லெஃப்ட்ல இதே மாதிரி ஒரு 2 வீலர்லாம் வந்தா என்ன செய்யறது. இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும் போது அவரே ஏறுவார் சரியா. ஏறாங்களா, இப்ப ஆக்சிலேட்டர் கொடுக்காத, அவங்களே ஏறிக்கிடுவாங்க. போட்டு இப்ப ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோ. இந்த மாதிரி ஒயிட் லைன்லாம் வந்து ரோடு ரூல்ஸ், நீங்க இப்படிதான் போகணும், ஸ்டேரிங் இப்படி பிடிச்சு திருப்பிக்கிறணும் அப்படின்றதெல்லாம். சோ அந்த மாதிரி இடம்லாம் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. கியரை மாத்திக்க, செகண்ட் கியரை மாத்து தம்பி. ஒரு ஸ்பீடு போகுது, வண்டி நல்லா போகுதுன்னா நீயே கியரை மாத்திக்கிறணும். அப்புறம் எப்படி நீ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன்றது எனக்கு எப்படி தெரியும். உன்னை பாராட்ட வேண்டாமா, பாராட்டணும்ல, அப்பாட்ட சொல்லணும்ல. அப்ப 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை 3 மிரரையும் நோட் பண்ணணும். இந்த லெஃப்ட் மிரர்ல இந்த லைன் தெரியுதான்னு பார்க்கணும், இந்த லைன்ல இருந்து நம்ம 2 feet கேப்ல நம்ம கார் போகுதான்றத பார்க்கணும். இப்ப இந்த லெஃப்ட் டர்ன் பண்ணிக்கலாமா, இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோ. பிரேக்ல வரணும், ஃபுல் கிளச்சும் போட்டு மிதிச்சுக்க, லைட் அப்படியே பிரேக்கை விடு, ஃபர்ஸ்ட் கியரை மாத்து, ஸ்லோவா கிளச்ச விடு. இந்த பள்ளம்லாம் இருக்கு பாத்துக்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். அப்ப முன்னாடி போகும்போது இந்த மிரரும் அந்த பில்லரும் ஈவன் ஆகும். இப்ப அப்படியே லெஃப்ட் திருப்பணும், அப்ப பள்ளத்துல பின் வீல் இறங்காது. சூப்பர். போட்டோம், லைட் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து மெயின்டைன் பண்ணு. கொஞ்சம் ரைட். இப்ப பார்த்தா டிராக்டர் இருக்கு, ஸோ நம்ம லெஃப்ட் சைட் போக முடியாது, ஏன்னா அங்க ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப ரைட் சைட்ல போவோம். அப்ப ரைட் இண்டிகேட்டர். நம்ம எல்லாம் வந்து ரோட கிராஸ் பண்றாங்க, ஹாரன் கொடுத்துட்டு கொஞ்சம் ரைட். ரைட்ன்றது நல்லா ஏறி போகணும், ஏன்னா அவர் வந்து இந்த லெஃப்ட்டுக்குள்ள வருவாரு, அவருக்கு அதான் ரோடு. இப்ப அப்படியே ரைட் போட்டு நல்லா ஏறி போட்டு, ஏறி அந்த பக்கம், ஏறி அந்த பக்கம். இப்ப அப்படியே ரைட். சோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா. ஷார்ட்டா அப்படி போயிடக்கூடாது, அது அவங்களுக்குரிய லெஃப்ட் சைடு ரோடு, இது நமக்குரிய லெஃப்ட் சைடு ரோடு. இப்ப இதுல ரைட்டு போவோம், இப்ப இங்கனே இண்டிகேட்டர் ரைட் சைடு. நல்லா உடனே இப்படி இப்படி போறது மாதிரி ஓட்டக்கூடாது, இங்கன வரைக்கும் வரணும். ஹாரன் கொடுத்துக்கோ, மிரர் பாத்துக்கோ, பிரேக்ல இருக்கணும், காலு ரைட்ல சுத்து, ஏறி வந்து திருப்பிக்கிறணும். இப்ப அப்படியே ரிட்டர்ன் ரிட்டர்ன். ஹாரன் கொடுத்து நேரா போ, அம்மாட்ட போக கூடாது, ஸ்டடி. போட்டு லைட் அப்படியே ஆக்சிலேட்டர் மெயின்டைன் பண்ணிக்க. திரும்ப இடத்துல எப்பவுமே கால் பிரேக்ல இருக்கணும். வரட்டும் லெஃப்ட், அப்படியே லெஃப்ட். இது இந்த மாதிரி ஓடுனா யாருக்கும் சிக்கல் இருக்காது. ஸ்டடி. தாத்தா எல்லாம் நடந்து போறாங்க வாக்கிங், நம்ம பார்த்துதான் நம்ம மெதுவா போய்க்கிறணும். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. சரி சரி போட்டோம். அப்ப ஹாரன் ரைட் ஆக்சிலேட்டர், கொஞ்சம் ரைட்டு ரைட்டு, பிரேக்ல வந்துரு, ஹாரன். இப்ப இந்த ரைட் போவோம் சரியா, ரைட் இண்டிகேட்டர். இவர் வந்த மாதிரி நம்ம போக கூடாது, அவர் ரோட்ல வந்தாரு. இப்ப பிரேக்ல கால் இருக்கணும், ஏறி போய் ரைட்ல சுத்தணும். இப்ப சுத்திக்க, ரைட் சுத்திக்க, சுத்து சுத்து. போதும், அப்படியே பிடிச்சுக்கோ. இந்த லெஃப்ட் சைட்லயே ரிட்டர்ன் வரணும் வண்டி, மெதுவா மெதுவா, கடைக்குள்ள போயிடக்கூடாது. இவ்வளவும் பார்த்துதான் ஸ்டேரிங் திருப்பணும், வேக வேகமாவும் திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் ரைட்டு ரைட் ஸ்டேரிங். ஹாரன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ரைட்டு, இன்னும் கொஞ்சம் ரைட்டு. தம்பி அழுதுகிட்டே வர்றாரு, அம்மாட்ட அடி வாங்கிட்டாரு போல, வரட்டும் லெஃப்ட். ஸ்டடி. இப்ப இதுல இருந்து நம்ம ரைட் திருப்பணும்ன்றத சொல்றேன், அங்கன போய் நிறுத்திக்கணும், ஏன்னா இது மெயின் ரோடு சரியா. டக்குன்னு ஏறி போய் நம்ம திருப்பிட முடியாது. இப்ப இங்கிட்ட இருந்து வரவர் என்ன பண்ணுவாரு,
அவருக்கு இதுதான் ரைட், இப்படி ஏறி உள்ள வந்துருவாரு. சரியா? நம்ம இப்படி ஏறி அதனாலதான் இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கேன் வண்டியை. அந்த அங்க போய் நிறுத்தக்கூடாது. கியர் போட்டுக்கா. கிளச்சுக்கு வா. அப்படியே போட்டா ஹார்ன் கொடுத்துக்கோ. சோ அந்த ஏரியாவுக்கு போகணும் நம்ம. அந்த ரோட்டுக்கு அப்படியே போட்டு ரைட் மிரர் பார்த்து ரைட்ல திருப்பிக்க 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 திருப்புப்பா. போட்டு போட்டு ரைட்டு ரைட்டு. திருப்புறதுக்கு கை வர மாட்டேங்குது. ரிட்டர்ன் வரட்டும். கொஞ்சம் ரைட் ஸ்டடி போட்டு இப்போ ஆக்சிலேட்டரை கொடு. ஸோ இப்போ லெஃப்ட் டர்னுக்கும் ரைட் டர்னுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? நீ டூ வீலரே ஓட்டினாலும் இப்படிதான் ஓட்டணும். நிறைய பேர் டூ வீலரை தப்பு தப்பா ஓட்டிட்டு வர்றீங்க. அப்படியே சடனா உள்ள பூந்துடுறது. எங்க ஏரியா உள்ள வராதீங்கன்ற மாதிரி பிரேக் பண்ணிடுறதாங்க போய் எல்லாரையும். கொஞ்சம் ரைட் ஸ்ட்ரைட்டா போதும். இன்னும் கொஞ்சம் ரைட். மிரர் பார்த்து ரைட்டு. அப்பப்ப மிரர் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு ஆரன் அடிக்கணும். இன்னும் ரைட்டு போட்டோம். அவங்க கிட்ட இருந்து விலகி போகணும். இன்னும் விலகணும். வரட்டும் லெஃப்ட் ஸ்டடி. இப்ப இங்கிட்ட இருந்து வண்டிகள் வரும். ரெண்டு பக்கம் பிரேக்ல வந்துடணும் காலு. இந்த மாதிரி கிராஸ் பண்ண கிளச் பிரேக் அமைச்சுக்கோ. வெரி குட். பிரேக் அவுடு. போட் கொஞ்சம் ரைட். பசங்க எவ்வளவு சேட்டை. இப்பதான் நம்ம டர்னிங் கிளாஸ் இப்படிதான் போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது வாடகைக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. போட்டோம் ஆக்சிலேட்டர் கியர் சேஞ்ச். கிளச்சா மெதுவா விடும். இந்த ஜெர்க் வந்து கிளச்சா வேகமா விடுவோம்னு அர்த்தம். ஒன்னும் வண்டி எதனால ஆஃப் ஆகும்? கிளச்ச வேகமா விட்டா ஆஃப் ஆகும். பிரேக்க மட்டும் மிதிச்சா ஆஃப் ஆகும். திடீர்னு உள்ளுக டேர்ன் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம எப்படி மேடம் கணிச்சு போறது? பாக்கணும், கவனமா பாக்கணும். நம்ம லெஃப்ட் சைடு பாப்போம். ஹாரன் போட்டோம். நம்ம லெஃப்ட் சைடு பாப்போம். திடீர்னு ரைட் சைடுல வராங்கன்றத மட்டும் ரெண்டு பக்கமும் பாக்கணும். நம்ம லெஃப்ட்டும் பாக்கணும், ரைட்டும் பாக்கணும். ஓகே. இப்ப அந்த ரைட் ஏறி போய் திருப்பணும் நம்ம. ஓகே. எங்கனே ரைட் இண்டிகேட்டர். ஹாரன் கொடுத்துப்போம். கொஞ்சம் ரைட். சைக்கிள்ல இருந்து கொஞ்சம் ரைட். இப்போ ஆக்சுவல் வந்து கால் எடுத்துக்கோ. கண்ட்ரோல் பண்ணணும். கிளச் மிதிச்சுக்க. ரைட் அப்படி பிரேக் அமைதி. பிரேக் விடு. கிளச் பிரேக்ல இருக்கணும். காலு ஆஃப் கிளச்சுக்கு வந்துரு. ரெண்டு பக்கம் பார்த்தா ஹார்ன் வச்சு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போகணும். போய் திருப்பு ரைட்ல திருப்புப்பா. கால் பிரேக்ல இருக்கும்போது பிரேக் மிதிச்சுக்கலாம். தைரியமா திருப்போம். நல்லா இந்த ரோட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி. ரோடெல்லாம் நல்லா தெரியுதா? அப்ப வண்டி வராது. ரைட்ல டேர்ன் ஆகும்போது நல்லா தெரியும் நமக்கு. இப்ப லெஃப்ட் பாத்துக்கோ. வண்டி இந்த ஆங்கிள் வந்துருச்சு. லெஃப்ட் சைட்ல ஓரமா வந்துருச்சு. அப்ப லெஃப்ட் மிரர் பாத்துக்கணும். இதுக்குள்ள டூ வீலர் வந்து போயிட்டு இருப்பாங்க. மெதுவா. இப்ப கியர் மாத்திக்க. ஆக்சிடென்ட் காலடு. போட்டு இங்க எங்கேயோ டர்னிங் வரும். எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. சரி ரைட் ஸ்ட்ரைட்டா போகட்டும். கொஞ்சம் ரைட்டு. மிரர் பார்த்து ரைட்டு. கார் வருது. ஹாரன் கொடுத்துக்கோ. அந்த லெஃப்ட் ரைட் போட்டோம். இன்னும் கொஞ்சம் ரைட்டு. அப்படி வரும்போது பயந்து போய் ஆக்சிடென்ட் வைக்க கூடாது. கால் பிரேக்ல இருக்கணும். சரியா? அவரே அந்த டிரைவருக்கு ஓட்ட தெரியும். அதனால எப்படினாலும் ஓட்டிடுவாரு. நம்ம பயப்படாம ஓட்டினாலே போதும். ரைட் போட்டோம். ரைட்டு. ஹாரன். எல்லாருமே போன் பேசிட்டு போறாங்க ரோட்ல. அவங்களெல்லாம் மெயினா நம்ம கவனமா பார்த்து போகணும். அவங்க பாட்டு ஏறிடுவாங்க ரோட்ல. கொஞ்சம் ரைட் ஸ்டடி. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரிதான் இந்த கார்னரை பார்க்கணும். இந்த போஸ்ட பார்க்கணும். வண்டி அங்க போகுதான்னு. ஸ்பீட் பிரேக்குக்கு வந்துரு. கிளச் மிதி லைட் அப்படி பிரேக்க பிரஸ் பண்ணு. பிரேக்க விட்டுரு. போட்டோம்.
போட்டோம். ஆக்சிலேட்டர் போட்டோம். போலாம். கொஞ்சம் ரைட். இண்டிகேட்டர் லெஃப்ட். ஆக்சிலேட்டர் இந்த காலடி. போட். மிரர் பார்க்கணும். அப்படியே வரட்டும். பிரேக்ல வா. அப்படியே வரட்டும். லெஃப்ட் வரட்டும். லெஃப்ட் பிரேக்ல வரணும். அப்படியே வரட்டும். அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த வளைவு லைன் தெரியுதா, அப்படியே வரட்டும். அப்படியே ரிட்டர்ன். ஸ்டடி. இப்போ அப்படியே ஸ்டாப். ஃபர்ஸ்ட் கியர். தரோ, மேடம் இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மேடம். நல்லா லெஃப்ட் சைட்லாம் எப்படி திரும்பணும் நீங்க நல்லா சொல்லி கொடுத்தீங்க. லெஃப்ட் சைடு ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு மேடம். ஓகே. அதோட இந்த கண்ட்ரோல், கிளட்ச் பிரேக் கண்ட்ரோலையும் சேர்த்து நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ரைட் எப்படி இருந்தது? ரைட் நல்லா ஏறி இப்படி போகணுன்றத நல்லா நீங்க சொல்லி கொடுத்தீங்க மேடம். அதிகமா லெஃப்ட் சைடு தான் இன்னைக்கு நல்லா ஒரு இதா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரைட் பத்தி கவலையே இல்ல, ஏறி போய் திருப்பணும். ஏறி போய் திரும்புறதா. ஓகே. ஏன்னா அதிகமா ரைட் சைட்லயே தான் பாக்குற மாதிரி தான் வருது. லெஃப்ட் சைடு பாக்கணும்ன்றத இன்னைக்கு நல்லா சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இனிமே இப்படிதான் கிளாஸ் போகும். அப்படியே ட்ரை பண்ணிட்டே வந்து ரோட பத்தியா இவ்வளவு நாள் நம்ம எப்படி ஓட்டணும், இன்னைக்கு ரோட பார்த்தா கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருந்துச்சு. அதோட நம்ம நின்று பார்க்கிங் ஏரியா ஃபுல்லுமே கார் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இனிமே இந்த மாதிரி தான் வரும். ஓகே மேடம். ஓகேவா? ஓகே மேடம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா தம்பிக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கொடுத்தேன். ஸோ லெஃப்ட்ல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க, அதை பண்ணாம எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த மிரரையும் அங்க உள்ள ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம சேமா ஈக்குவலா இங்க இருந்து பார்க்கும்போது தெரியும். அதுல இருந்து நம்ம பேலன்ஸ் வெளியில போயிரும். அப்ப டேர்ன் ஆகும்போது இந்த லெஃப்ட் சைட்ல உள்ள பாடியில வந்து டச் ஆகாது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து டச் ஆகாது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கார்ல கீரை லெஃப்ட் சைட்ல தான் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து சரி பண்றதுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தேன். ஸோ அந்த டிப்ஸை நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் ட்ரை பண்ணுவாங்க, லெஃப்ட் மட்டும் கண்டுபிடிக்க முடியாம தனி போய் இடிச்சு எடுப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இனிமே இந்த கிளாஸஸ் வந்து தம்பிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டிராபிக்லயே கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இனிமே இது அந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க அப்படியே ஒவ்வொன்றா நீங்க டே பை டேவா பாத்துக்கிட்டே இருங்க. எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களோடய நீங்க டிராவல் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.